மார்ச் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு நடக்க இருக்கின்ற சனி பெயர்ச்சியின் பலன்களை ஒவ்வொரு ராசியாக நாம் காண்கின்றோம். அதிலே முதலாவது ராசியான இந்த மேஷம் ராசி நண்பர்களுக்கு எவ்வாறு அந்த பலன்கள் அமையப் போகின்றது என்பதை நாம் பார்ப்போம். அதற்கு முன் நேசம் என்றால் யார்? மேஷ ராசி நபர்கள் எப்படி இருப்பார்கள்? இந்த வாழ்க்கையிலே முதலாக இந்த கால ஒரு சட்டத்துவத்திலே உருவாகி இருக்கக்கூடிய ராசியின் மேஷம் தலையை குறிக்கின்றது. அதனால் அவர்கள் சற்று முதலாளித்துவத்துடன் இந்த உலகத்திலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களால் செய்ய முடியாத காரியம் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த முதலாளி குணம் படைத்த மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த 7.5 தனி விரய தனியாக ஆரம்பிக்கின்றது. இந்த விரய நேரங்களில் தங்களுக்கு எதிர்பாராத அபரிவிதமான செலவுகள் உருவாகும் என்பதுதான் ஜோதிட மூல நூல்கள் கூறுகின்றது. அந்த எதிர்பாராத செலவுகளில் இருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு பிராயை சுத்தமாக பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஆவலாக இருக்கின்றதா? ஆம், நாம் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் இந்த 7.5 தனையின் தாக்கத்திலிருந்து வெளியே வரலாம். 7.5 பிடித்தால் எந்த ஒரு மனிதராலும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிடித்திருக்கக்கூடிய 7.5 சனியிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்றால், உங்களுக்கு உங்களுடைய வருமானம் எவ்வளவு என்று தெரியும். அந்த வருமானத்தை நீங்கள் கெட்ட விஷயங்களில் செலவு பண்ணாமல் உங்களோட குடும்பத்தினருக்கோ அல்லது நெருங்கிய நண்பர்களுக்கும் நீங்களே சுகமாக செய்யக்கூடிய விரயம்தான் இந்த விரய சென்னையிலிருந்து உங்களுடைய மனதை காப்பாற்ற இருக்கின்றது. உதாரணமாக உங்களுடைய கையில் ஒரு 20,000 ரூபாய் மிச்சமாகின்றது என்றால் உடனடியாக அந்த 20,000 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி ஒரு பெண் தங்கம் அல்லது வெள்ளி இது மாதிரியான பொருள்களை வாங்கி உங்களது இல்லத்தில் வைப்பது மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். ஆகவே 7.5 சனிகளை பிடிபட்டிருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்கள் தங்கள் செய்யும் செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ராசிக்கான முழு வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதை கண்டு உங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ளுங்கள்.